ஹாய் காய்ஸ், தோட்டத்துக்கு போகலாமா? இன்றைக்கி எதுக்கு நம்ம தோட்டத்துக்கு போகிறோம்னா, நம்ம சால்வ் பண்ண வேண்டிய பெரிய மிஷின் தோட்டத்தில் இருக்குது. அதுக்காக தான் போகிறோம். இன்றைக்கி இந்த மயில்னால தான் நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இதை பார்த்தாலே எவ்வளோ க்யூட்டாக அமைதியாக இருக்க மாதிரி தெரியுது. சரியான சேட்டை பிடிச்சவங்க காய்ஸ், ஏன்னு காட்டுறேன் வாங்க. நம்ம தோட்டத்தில் மக்காச்சோளம் பயிரிட்டிருக்கோம். இது நடவு செஞ்சு 2 நாள் தான் ஆச்சு. மக்காச்சோள பயிர்கள் மண்ணிலேருந்து வளர்ந்து வந்ததும் இந்த மயில்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை தோண்டி அதுக்கு உள்ளே இருக்க சீடை சாப்பிட்ரும். நடவு செஞ்ச எல்லா பயிர்களையுமே இது மாதிரி அது கொத்தி கொத்தி சாப்பிட்ரும். அதுக்கிட்டேருந்து பாதுகாக்கிறதுக்கு தான் நம்ம காட்டுக்கு போகிறோம். இது மாதிரி நிறையா பயிர்களை மயில்கள் கொத்தி போட்டுருச்சு. இதுக்கு பதிலாக நம்ம அதே பிளேஸில் வேறு சீட்ஸை ரீப்ளேஸ் பண்ணணும். விதைகளிலிருந்து பயிர்கள் முளைத்து வர 15 நாளுமே நம்ம காவல் காக்கணும். இப்படி பயிர்கள் சிறுசாக இருக்கும் போது தான் நம்மளுக்கு பிரச்சனைன்னு யோசிச்சா அது மட்டும் கிடையாது. பயிர்கள் இருந்து செடியாக வளர்ந்ததும் இதில் கதிர்கள் வர ஆரம்பிச்சிரும். இப்படி கதிர்கள் வந்ததும் பன்னிகள் கூட்டம் வர ஆரம்பிச்சிரும். பன்னிகள் கிட்ட இருந்து நம்ம பயிர்களை காப்பாற்றினதுக்கு அப்புறம் சோளம் எல்லாமே முத்திடும், அறுவடைக்கு தயாராக இருக்கும். அப்படி அறுவடைக்கு தயாராக இருக்கும்போது பறவைகள் படையே வந்துடும் அதை சாப்பிட்றக்கு. மாதிரி குச்சியில் கவர் கட்டி வச்சா மயில்கள் வராதுன்னு சொன்னாங்க. அதையும் பண்ணிட்டு கொஞ்சம் அரிசியும் போட்டேன். இவ்வளோ பண்ணியும் மயில்கள் அந்த பயிர்களை தான் சாப்பிடுது.